நம்ம ஒரு முருங்கைக்கீரை செய்வோம். முருங்கைக்கீரைனா இது கீரை மட்டும் வச்சு செய்ய போகிறோங்க. முருங்கைக்கீரையை பருப்பில் வச்சு செய்கிறது ஒரு மாதிரி கூட்டுங்க. இது நம்ம முருங்கைக்கீரை மட்டும் வச்சு கூட்டு செய்ய போகிறோம். அதுக்கு தாங்க இந்த சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேங்க. ஒரு 3 காஞ்ச மிளகா, கொஞ்சம் தேங்காய் பூ. இது என்னன்னு பார்க்குறீங்களா? இது தாங்க நம்ம வெத்தலைக்கு போடுவோம்ல சுண்ணாம்பு. அது ஒரு சிட்டி இவ்வளோ, நம்ம ஒரு கையில் இவ்வளோ பிடிச்சி எடுத்தால் போதுங்க. இல்லைன்னா ஒரு பிஞ்சு அளவு அந்த சுண்ணாம்பை தண்ணியில் கலக்கி வச்சுருக்கேங்க. இது எதுக்குன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். கீரையை தண்ணியில் கழுவி இதில் வடிய விட்டு வச்சுருக்கேங்க. வாங்குங்க நம்ம இப்போ கீரை செய்வோம். நம்ம கீரைக்கு சட்டி அடுப்பில் வச்சாச்சுங்க. சட்டி சூடாகிருக்கு. இப்போ கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோங்க. நாங்கள் இந்த முருங்கைக்கீரைக்கு வெறும் வெங்காயமும் காஞ்ச மிளகாயும் தாங்க போடுவோம். வேறு எதுவும் நாங்கள் சேர்க்க மாட்டோம். கடுகு உளுந்து கூட போட மாட்டோம். இது ரெண்டும் தாங்க போடுவோம். பாருங்கங்க, இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இதுக்கு ரொம்ப எண்ணெய் விட வேண்டியது இல்லைங்க. கொஞ்சமாக இந்த வெங்காயமும் இந்த மிளகாயும் வதங்குற அளவு கொஞ்சமாக விட்டு நம்ம வதக்கினா போதுங்க. நிறைய எண்ணெயெலாம் தேவையில்லை. இது வதங்கிருச்சுங்க. இதில் என்னென்னா இந்த சுண்ணாம்பு தண்ணி, இது வெத்தலைக்கு போடுற சுண்ணாம்பு தண்ணி. இது எதுக்காக ஊற்றுறதுனாங்க, நம்ம கீரை வெறும் எண்ணெயில் வதக்குனா அந்த கீரையில் அந்த கீரை ஒரு மாதிரி தருக்குன்னு இருக்குங்க. வெறும் எண்ணெயில் அந்த முருங்கைக்கீரை வேகாது, மெல்ல முடியாமல் இருக்குங்க. அதுக்காக இந்த சுண்ணாம்பு கொஞ்சம் நம்ம தண்ணி நிறையா வச்சு நம்ம அந்த கீரை செஞ்சோம்னா கீரை ஒரு மாதிரி கடுத்து போயிடுங்க. நம்ம அந்த தண்ணி நமக்கு சீக்கிரம் வத்தாதுங்க. அப்போ அதை வத்த வைக்கும்போது நமக்கு கடுத்துரும்னா கொஞ்சம் கசப்பு தன்மை வந்துடும் அந்த கீரையில் ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சா. அதுக்காக தண்ணியும் நிறையா வச்சாலும் அந்த கீரை தனி கீரை செய்யும்போது நல்லா இருக்காதுங்க. ஒரு பிஞ்சு அளவு உப்பு போட்டிருக்கேங்க. ஏன்னா கீரை நமக்கு கடுத்துரும். இப்போ இந்த கீரையை இதில் வச்சுருவோங்க. இப்போ இந்த சுண்ணாம்பு வைக்கும்போது நமக்கு இந்த கீரை நல்லா சாஃப்டாக வெந்துருங்க. பாருங்கங்க, இப்போ நம்ம இந்த கீரையை அள்ளி வச்சு இப்போ மூடிட்டோங்க. இது வேகட்டும். இது எப்படின்னாங்க, நமக்கு தண்ணி நிறையா வச்சு இந்த வெறும் தனி கீரையை நம்ம கூட்டு செய்யும்போது தண்ணி வச்சாலும் அந்த கீரை கடுத்துரும். தண்ணி அதிகமாகி கடுத்துரும். எண்ணெயை வச்சு நம்ம செய்யும்போது, எண்ணெய் அதிகமாக ஊற்றி செய்யும்போது எண்ணெயிலேயே சுருண்டு அது நமக்கு மெல்ல முடியாதுங்க. அந்த கீரையை ஒரு மாதிரி அது ஒரு ஹார்டாக ஆயிருங்க அந்த கீரை. இந்த மாதிரி நீங்கள் ஒரு பிஞ்சு அளவு சுண்ணாம்பு வச்சு நீங்கள் இந்த கீரையை செஞ்சு பாருங்கள். அப்படி சாஃப்டாக நம்ம மென்று சாப்பிட நல்லா சூப்பராக இருக்குங்க. அந்த காலத்தில் எங்கள் பாட்டி இப்படி தாங்க இந்த கீரையை செய்வாங்க. பாருங்கங்க, இந்த கீரை நமக்கு வெந்து வந்துக்கிட்டு இருக்குங்க. இப்படி சுண்ணாம்பு வச்சு நம்ம தண்ணியை கம்மியாக வச்சு எண்ணெயும் கம்மியாக ஊற்றி நம்ம இந்த கீரை செய்யும்போது இது ஒரு சாப்பிடும்போது இது ஒரு ஜூஸியாக நல்லா இருக்குங்க. பாருங்க, இதை நம்ம இடையில திறந்து பார்த்து இதை நம்ம நல்லா கிண்டி விடணுங்க. நம்ம இந்த டைமில் கொஞ்சம் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிறோங்க. கீரைக்கு நம்ம ரொம்ப உப்பு போடக்கூடாது. இப்படி தனி கீரையாக செய்யும்போது
அந்த கீரை வந்து ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடுங்க. நம்ம ரொம்ப பார்த்து கவனமாக போடணும். கொஞ்சமாக உப்பு. பாருங்கங்க, கீரை வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுலேயும் நமக்கு வந்து நம்ம கீரையை உருவும் போதே தெரியுங்க, அது கொழுந்து கீரையா கொஞ்சம் முத்தின கீரையான்னு. நம்ம கொழுந்து கீரைனா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சு செய்யணுங்க. அதே கீரை முத்தின கீரைனா கொஞ்சம் தண்ணி கூட வச்சுக்கிறோங்க. அது மாதிரி அந்த சுண்ணாம்பும் கொழுந்து கீரைனா கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிறேனுங்க. அதே முத்தின கீரைனா கொஞ்சம் அதில் ஒரு பங்கு கூட வச்சுக்கிறேனுங்க சுண்ணாம்பு. பாருங்கங்க, அப்படியே ஜூஸியாக சாஃப்டாக நமக்கு கீரை ரெடி ஆயிடுச்சுங்க. முருங்கைக்கீரை. பாருங்கங்க, முருங்கைக்கீரை கூட்டு ரெடிங்க.